ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 2 கோடி ஆண்டு பழமையான மரங்கள் எப்படி கல்லாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி அதிசயங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த தேசிய கல்மர பூங்கா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் இருந்த காடுகள் இருக்கும் இல்லையா, அந்த காடுகளில் இருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள். இந்த மரங்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னா அப்படியே மணலோடு அப்புறம் கூழாங்கற்களோடு சேர்ந்து இங்கே இருந்த நீர்நிலைகளில் அப்படியே படிஞ்சிருக்கு. காலப்போக்கில் இது என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், இது மேலும் அப்படியே அந்த மணற்படிவங்கள் அப்படியே அடுக்கடுக்காக படிஞ்சிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்கள், இந்த மாதிரி ரீசனால் இந்த மரங்கள் எல்லாமே அதோட தன்மையை இழந்து, அதாவது சிலிக்காவை அதிகமாக எடுத்துக்கிட்டு கல்களாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கல்மரங்கள் எல்லாத்துலேயுமே நார்மலாகவே மரங்களில் இருக்கக்கூடிய இந்த கால வளையங்கள், கணுக்கள், இந்த மாதிரியான எந்த ஒரு தோற்றமும் மாறாமல் அப்படியே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 247 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே பெரும்பாலும் அப்படியே இந்த படுக்கை வாக்கில் தான் இருக்குது. இதனால் இந்த மரங்களோட இந்த அடிமரங்களில் கிளைகளோ இல்லை வேர்களோ பட்டையோ காணப்படாததுனால இந்த மரங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சுட்டு, இந்த நீர்நிலைகள்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு பெரிய சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தோட சில பகுதிகளில் மட்டும் கிடைக்கிற இந்த அரிய வகை கல்மரங்கள் நம்ம பூமியினோட வரலாற்றை உரைக்கிற வரலாற்று சான்றுகளாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இன் 1781 சொனட் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய அறிஞர் இந்த கல்மரங்களை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சுருக்காரு. அவர் அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த மரங்களில் சில திறந்த விதை தாவர இனத்தையும் சில மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி வகை அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த புன்னை மரம், அப்புறம் இந்த கட்டாஞ்சி, ஆமணக்கு, அப்புறம் புளிய மரம், இந்த குடும்பங்களை சேர்ந்தக்கூடிய மரங்கள் இங்கே நிறைய இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அரிய வகை இந்த தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பராமரித்து வரக்கூடிய இந்திய புவியியல் ஆய்வுத்துறை இன் 1957 இருந்து இந்த அரிய வகை கல்மரங்களை ரொம்பவே பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.